ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பணியாள் ஒரு சமயம் சிறிது பால் கொண்டு வந்து கொடுத்தார். அதனை அவர்கள் குடித்தார்கள். குடித்து முடித்ததும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஆமாம், இந்த பால் உனக்கு எப்படி கிடைத்தது? எந்த வருமானத்தில் இதை வாங்கினாய் என்று கேட்டார்கள். அந்த பணியாள் சொன்னார், சிலருக்கு நான் ஆரூடம் பார்த்து சொன்னேன், ஜோசியம் பார்த்து சொன்னேன், அதுக்கு பகரமாக இதை கொடுத்தார்கள் என்று அவர் சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை செவிமடுத்ததும் அவர்களது முகம் அப்படியே மாறிப்போனது. அல்லாஹு அக்பர்! ஜோசியத்தின் மூலமாக கிடைத்த ஒன்றை சாப்பிடுவது ஹராமாயிற்றே, ஹராமான ஒரு வஸ்தியினுடைய உடலுக்குள் சென்று விட்டதே, வயிற்றுக்குள் சென்று விட்டதே என்று அவர்கள் கவலை கொண்டு தன்னுடைய விரல்களை வாயில் திணித்து குடித்த பாலை அப்படியே வாந்தி எடுத்தார்கள். அல்லாஹு அக்பர்! இதான் சஹாபாக்கள். ஹராமான ஒரு துளி கூட என்னுடைய வயிற்றுக்குள் செல்லக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அப்படி வாந்தி எடுத்து விட்டு சொன்னார்கள், யா அல்லாஹ், உன் மன்னிப்புக்கு நான் முறையிடுகிறேன். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. யா அல்லாஹ், என் குடலும் வயிறும் பெற்ற ஒன்று குறித்து மன்னிப்பு கேட்கிறேன். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. யா அல்லாஹ் என்று துஆ செய்தார்களாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த நிகழ்வை சில சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை கேட்டுவிட்டு அப்படியே அவர்கள் முகம் மலர்ந்தது, புன்சிரிப்பு சிரித்தார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாதா, சித்தீக் இருக்கிறாரே, அவருடைய வயிற்றுக்குள் நல்லதை தவிர வேறு எதுவுமே செல்லாது, அவர் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே, சஹாபாக்களின் வாழ்வினுடைய ஒவ்வொரு புறத்திலும் நமக்கு படிப்பினை இருக்கிறது. ஹராமான ஒரு துளி உணவு கூட உடலில் கலக்கக்கூடாது அப்படிங்கிறதில் உறுதியாக இருந்தவர்கள். இன்று நம்முடைய உணவிலும் சரி, வருமானத்திலும் சரி, ஹலால் ஹராமை பார்க்கிறோமா? இல்லையே. அல்லாஹு அக்பர்! அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சஹாபாக்களினுடைய அறிவுரைகளை எடுத்து நடப்பவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய உணவிலும் உடையிலும் நம்முடைய வருமானத்திலும் அல்லாஹ் பரிசுத்தத்தை தருவானாக, ஹலாலை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.